வணக்கம். மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எண்ணங்களை நேர்மறை என்ற வண்ணங்களில் தோய்த்து வாழ்க்கை புத்தகத்தின் அத்தியாயங்களை தீட்டுங்கள். ஒவ்வொரு எண்ணமும் அதிசௌந்தரிய அத்தியாயங்களாவது திண்ணம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு எண்ணங்களின் மீது சுய மனத்தோற்றத்தின் பாதிப்பு. இதை விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார் சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் B.K. பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். மேலும் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் டைரக்டராக இருக்கிறார். யோகாவில் PhD பட்டம் பெற்றவர். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், எண்ணங்கள் உருவாவதற்கு அடிப்படை ஆதாரம் என்ன என்று கூற முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் நாம் எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறுகிறோம். அதில் எண்ணத்தை தான் ரொம்ப அடிப்படை ஆதாரமாக சொல்கிறோம். ஆனால் ஆன்மீக அறிவை, அந்த அவேர்னஸ் பெறும்பொழுது அந்த எண்ணம் கூட ஏன் எழுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எண்ணுகின்ற முறை கூட எதனால் பாதிக்கப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆக எண்ணும் முறை பாதிப்பதற்கு கூட அடிப்படையாக இருப்பது என்று நாம் பார்க்க போனால் சுய அடையாளமாகும். ஆக சுய அடையாளத்தினுடைய ஆதாரத்தில் தான் எண்ணங்கள் அமைகின்றன. எண்ணங்களுடைய ஆதாரத்தில் தான் நாம் செயல்களை செய்கின்றோம், வார்த்தைகளை உச்சரிக்கின்றோம். அந்த செயலுக்கேற்ப நமக்கு பிரதிபலன் கிடைக்கின்றது. அந்த பிரதிபலத்தினுடைய ஆதாரத்தில் தான் நமது நம்பிக்கைகள் வலுப்பெறுகின்றன. இந்த நம்பிக்கைகளே நம்மளுடைய சுய அடையாளத்தை மறுபடியும் அறுதியிட்டு நிலைநிறுத்துகின்றது. ஆகவேதான் நாம் எண்ணங்களுக்கும் மேலாக அவற்றிற்கான ஆதாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு போன்றதுதான். எப்படி என்றால், உதாரணத்திற்கு பிளஸ் இன்டு பிளஸ் என்ன? பிளஸ். அதாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் அது நமக்கு நன்மை விளைவிக்கும். அதே போன்று மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். அதாவது எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருந்தாலே அது நமக்கு நன்மை பயக்கும். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ். ஆக செய்யக்கூடியதை செய்யாவிட்டாலும் நமக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. அதே போன்று மைனஸ் இன்டு பிளஸ் என்ன? மைனஸ் தான். ஆக செய்யக்கூடாததை நாம் செய்யும் பொழுதும் நமக்கு தீமை விளைகிறது. இதை நான் வள்ளுவர் பெருந்தகையின் ஒரு திருக்குறள் மூலமாக கூட உங்களுக்கு விளக்கமாக கூற முடியும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று கூறுகின்றார். அதாவது செய்ய வேண்டியதை செய்வதனால் நன்மை விளைகிறது, அதை செய்யாமல் விட்டால் தீமை விளைகிறது. ஆக செய்யக்கூடாததையும் நாம் செய்யக்கூடாததாக இருக்க வேண்டுமே தவிர அதை செய்வதனால் கூட நமக்கு தீமை என்பது விளைகிறது. ஆகவேதான் நாம் எதை செய்ய வேண்டும், அதை செய்யக்கூடாது என்ற இந்த 2 விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. ஏனென்றால் செயல்களை செய்வதற்கு முன் அது எண்ணங்களாக பரிணமிக்கின்றன. ஆக எண்ணங்களிலேயே நாம் அந்த மாற்றங்களை செய்துவிட்டால் நாம் செய்கின்ற செயல்கள் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கின்றோமோ அதற்கேற்ப நடைபெற்றுவிடும். ஆக நாம் நல்ல செயல்களையே செய்வதற்கு நல்ல எண்ணங்களையே நாம் உற்பத்தி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஒரு செயலை செய்த பிறகு அதை திருத்தி கொள்ள முடியாது. ஏனென்றால் செய்தது செய்ததாகவே ஆகிவிடும். அதனுடைய பலாபலன்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடைகின்றானா அல்லது துக்கத்தை அடைகின்றானா, அது அவனுடைய செயலை பொறுத்தே அமைகின்றது. ஆகவே அந்த செயலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை நாம் சரியாக தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையினுடைய விதிமுறையை, அதாவது இந்த கணக்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக ஆகின்றது. மிக சரியாக சொன்னீர்கள். சிந்தித்து ஒரு செயலை செய்வதால் நமக்கு கிடைப்பது வெற்றி. அதே சமயம் ஒரு செயலை செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு அதிலிருந்து கிடைப்பது அனுபவம். அதே மாதிரி ஒரு அல்ஜீப்ரா மூலமாக ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தையே இங்கு நீங்கள் விளக்கிவிட்டீர்கள். இப்போ எண்ணங்கள் சரியாக இருந்தால்
நம்முடைய செயல்கள் சரியாக இருக்கும் என்பதை மிக அழகாக விளக்கி கூறினீர்கள். சுய மனத்தோற்றம் என்றால் என்ன கூற முடியுமா? நிச்சயமாக. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு விளக்கத்தை பார்த்தோம். அதில் என்னன்னா நம்ம அடையாளத்தை பொறுத்து தான் நம்மளுடைய புலனறிவு வருகின்றது என்று பார்த்தோம். ஆனால் இந்த புலனறிவுக்கும் அடையாளத்திற்கும் இடையிலே தான் சுய மன தோற்றம் என்பது ஏற்படுகின்றது. இந்த சுய மன தோற்றத்தை நாம் ஆங்கிலத்தில் விஷுவலைசேஷன் என்று கூறுகின்றோம். இந்த விஷுவலைசேஷனுக்கும் கற்பனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை கூற விரும்புகின்றேன். ஒரு பால் வியாபாரியானவள் தான் பால் விற்பதற்காக தலையை தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவளுக்கு கற்பனை சக்தி வந்து விடுகின்றது. இந்த பாலை நான் இந்த விலைக்கு விற்றேனானால் இவ்வளவு எனக்கு லாபம் கிடைக்கும். இப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு லாபம் கிடைத்தால் ஒரு ஆண்டில் நான் இவ்வளவு ரூபாயை சந்தித்து விடுவேன். இவ்வளவு ரூபாயை நான் சம்பாதித்து விட்டால் நான் ஒரு வீடை வாங்குவேன். அந்த வீடை நான் ஒரு முற்றத்திலே ஒரு நடனம் ஆடுவேன். நான் நடனம் ஆடும்போது என்னுடைய கைகளை இப்படி நான் வளைப்பேன் என்று கைகளை வளைத்து விடுகின்றார். ஆக தலையில் இருந்த அந்த பால் குடம் கீழே விழுந்து உடைந்து விடுகின்றது. அது ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றது. இது வெறும் கற்பனை தான், ஒரு இமேஜினேஷன் என்று கூறுகின்றோம். அது அல்ல விஷுவலைசேஷன் என்பது. விஷுவலைசேஷன் என்பது என்ன என்றால் ஒரு கிரியேட்டிவாக நினைப்பது. உதாரணத்திற்கு ஒரு என்ஜினியர் வீடை கட்டுவதற்காக பரம் வரைகின்றார். பரம் வரையும் பொழுது எங்கே இதனுடைய நுழைவாயில் இருக்கும், அதனுடைய லெஃப்ட்ல என்ன ரூம் இருக்கும், ரைட்ல என்ன ரூம் இருக்கும், அதனுடைய மாடிப்படிகள் எங்க இருக்கும், அது மேலே போகும்போது எவ்வளவு படிகள் நம்ம மேலே ஏறி போக வேண்டும் எப்படி என்பதை எல்லாமே அவர் கற்பனை செய்கிறார். ஆனால் அதை கற்பனை என்று கூற முடியாது. அதை படமாக வரைகின்றார், அதை நடைமுறையில் கொண்டு வருகின்றார். ஆக நாம நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய கற்பனை சக்தியை தான் விஷுவலைசேஷன் என்று கூறுகின்றோம். வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைந்தவர்கள், அதாவது வெற்றி அடைந்தவர்களுடைய யாருடைய வாழ்க்கையை வேணுமானாலும் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அனைவரும் இந்த மன தோற்றத்தை, அதாவது விஷுவலைசேஷனை நிச்சயமாக கொண்டிருப்பார்கள். இது அவர்களுடைய ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். இதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொல்கிறார். நிச்சயமாக நாம் வெறுமனே கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடாது, அதை ஒரு விஷுவலைசேஷனாக பார்க்க வேண்டும். இதற்கு உதாரணங்கள் பல நான் உங்களுக்கு கூற முடியும். ஐன்ஸ்டைன் தன்னுடைய பள்ளி பருவத்தில் இருக்கும்பொழுது இவன் எதற்கும் உதவாதவன் என்று அவருடைய ஆசிரியரால் எழுதப்பட்டார். ஆனால் அவர்தான் உலகத்திலேயே என்றுமே இல்லாத பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த சாதனைகளை புரிந்தார். அதே போன்று மற்ற விஞ்ஞானிகள் கூட சிறு வயதில் அவர்களுக்கு பல தடைகள் வந்தாலும் கூட, அவர்களுக்கு பல பேரால் சில தவறான வார்த்தைகள் கூறப்பட்டால் கூட அதை அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த விஷுவலைசேஷன் மூலமாக அவர்கள் வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு லட்சியத்தை ஒருபோதும் அவர் கைவிட்டு விடுவதில்லை. வெரி குட். அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூட ஒரு ஹையர் எஜுகேஷன் இல்லாத ஒரு கிராமத்திலே பிறந்தவர், அதாவது ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். அங்கு வெறும் மிடில் ஸ்கூல் தான் இருந்தது. ஆனால் அங்கு அவர் படிக்கும் போது கூட தன்னுடைய பேப்பரை ஒவ்வொரு வீட்டிற்கும் போட்டுவிட்டு அந்த வருமானத்தின் மூலமாக தன்னுடைய வருமானத்தை ஈடு செய்து கொண்டிருந்தார். அப்படி இருந்தாலும் கூட அவர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே ஆனார். அதனுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அவருடைய மன தோற்றம் தெளிவாக இருந்தது. நான் என்ன ஆக வேண்டும். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறிலே கூறுகின்றார், நான் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியற்று விட்டேன் என்று கூட கூற முடியும். ஏனென்றால் நான் ஒரு பைலட்டாக ஆக வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக நான் ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதன் மூலமாக வெறும் சயின்டிஸ்டாக மட்டும் கூட ஆகியிருக்கலாம். ஆனால் இன்று அந்த முப்படைகளையும் வழி நடத்தக்கூடிய ஒரு ஜனாதிபதியாகவே ஆகிவிட்டேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய மன தோற்றம் தான் என்று கூறுகின்றார். அந்த மன தோற்றம் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். உதாரணமாக இன்னொரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் இங்கு கூற விரும்புகின்றேன். தாமஸ் ஆல்வா எடிசன் 7 நாட்கள் தான் பள்ளிக்கு சென்று இருக்கின்றார். அவருடைய காது கொஞ்சம் மந்தமாகத்தான் கேட்கும். அப்பொழுது அந்த பள்ளி ஆசிரியரானவர் ஒரு வரியை எழுதி அவருடைய சட்டைப்பையில வைத்து அனுப்பி விடுகின்றார். அவர் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த தாய் அந்த சட்டைப்பையிலே இருக்கின்ற
அந்த பேப்பர் எடுத்து படிக்கின்றார். அதில் எழுதியிருக்கப்படுகின்றது, யுவர் சன் இஸ் இடியட், டோன்ட் சென்ட் ஹிம் டு ஸ்கூல். உன்னுடைய மகன் புத்தி அறிவு அற்றவன், அவனை பள்ளிக்கு அனுப்பாதே என்று. அப்பொழுதே அந்த தாய் முடிவெடுத்தால், என்னுடைய மகனுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று அதற்கேற்ப அவர் கல்வியை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்று தாமஸ் ஆல்வா எடிசன் நம் எல்லோருடைய மனதிலும் நிறைந்தவராக இருக்கின்றார். ஆக சிறு வயதில் சில தடைகள் வந்தாலும் அதை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்முடைய சுய தோற்றத்தை, மன தோற்றத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆக நாம் மன தோற்றத்தை உருவாக்கி அதை நடைமுறையில் நாம் பெற்றுவிட்டதாகவே கருத வேண்டும். இதை நான் இன்னொரு வார்த்தையில் கூற வேண்டும் என்றால், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி என்று கூறுவார்கள். அதில் வெறும் திறன் மட்டும் போதாது, திறமை மட்டும் இருந்தால் போதாது. மனதில் முதலில் உறுதியான ஒரு எண்ணம் வேண்டும், நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று. எங்கே நான் தோற்று விடுவேனோ என்று ஒரு எண்ணம் வந்துவிட்டால் கூட அவர்களால் அங்கு வெற்றி என்பதை அடைய முடியாது. ஆகவேதான் தற்காலத்தில் பார்த்தீர்களானால் இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி தனியாக சொல்லித்தராங்க. அவங்களுடைய மன தோற்றத்தை எப்படி உருவாக்கி கொள்வது, அதை எப்படி அவர்கள் கனவு காண்பது, அதில் வெற்றியை எப்படி பெற்று விட்டதாக அவர்கள் நினைக்க வேண்டும் என்று கூட கூறுகின்றார்கள். இதில் இன்னொரு அருமையான விளக்கத்தை நான் கூற விரும்புகின்றேன். முதல் முறையாக இந்த இமயமலையை ஏற முயன்று தோல்வியடைந்தவர் கூட என்ன கூறுகின்றார் என்றால், மறுமுறை அவருக்கு ஒரு பிரஸ் மீட்டிங் நடக்கின்றது. அந்த பிரஸ் மீட்டிங்க்கு வரும்பொழுது அந்த இமயமலை படத்தினுடைய படத்தை காலால் எட்டி உதைக்கின்றார். நீ வளர மாட்டாய், ஆனால் நான் வளர்ந்து கொண்டே இருக்கின்றேன், என்னால் நிச்சயமாக உன் மீது ஏறி வெற்றி கொடியை நாட்டுவேன் என்று கூறுகின்றார். அந்த சங்கல்பமே, அந்த மன தோற்றமே அவரை வெற்றி பெறச் செய்தது. ஆகவே இந்த புலனறிவுக்கு முன்னாலும் ஒரு நிலை இருக்கின்றது, அதுதான் சுய மன தோற்றம். அந்த சுய மன தோற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு நாம் மனதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. எனக்கு ஒரு அறிஞர் கூறியது ஞாபகத்துக்கு வருகிறது. லட்சியத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளாதீர்கள், அதை அடையும் வழிமுறைகளை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறுவார். நிச்சயமாக இப்ப நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு முயற்சியிலும் கூட நம்ம லட்சியத்தை அடைய போகும்போது நம்ம சரியான வழியில தான் போய்கொண்டு இருக்கின்றோமா என்பதை நாம் இடையிடையே ரிவ்யூ பண்ண வேண்டும். அப்பதான் நாம எங்கிருந்து நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோமோ அங்கிருந்து எங்கு நாம் சேர வேண்டுமோ அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும். ஆகவேதான் கப்பல்ல போறவங்க கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி தங்களுடைய கேம்பஸ்ல பார்த்துக்குவாங்க. ஏன் உங்களுடைய ஏரோப்ளேன்ல பறக்கிறவங்க கூட ஒவ்வொரு நிமிடமும் தாங்கள் செல்லுகின்ற பாதை சரியானதாக இருக்கின்றதா, நாம் நமது லட்சியத்தை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்று சோதனை செய்தே பார்க்கின்றார்கள். ஆக நாம் கூட நமது வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும் என்றால், நமது லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் இடையிடையே நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் ஆன்மீக சிறப்பு மிக்கவர்கள், இந்த ஆன்மீக வழியை தனதாக்கி கொண்டவர்கள் அனைவரும் கூட தினசரியில் இரவு மட்டுமல்ல, ஒரு நாளையில் பல முறை கூட தங்களுக்கு தானே சோதனை செய்து கொள்கின்றார்கள். ஆக நாம் எண்ணம் போல வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எண்ணுகின்ற முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணுகின்ற முறைக்கு ஆதாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வருவதற்கு எங்கு எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை தெரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் நாம் விரும்பியவாறு நமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும். மிக சிறப்பாகவும் விரிவாகவும் எடுத்துரைத்தீர்கள். இதில் வாழ்க்கை கண்ணோட்டம் என்பதை பற்றி விளக்க முடியுமா? ரொம்ப கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டீங்க. இதில் நம்மளுடைய செயலுக்கும் எண்ணங்களுக்கும் இடையில தான் இந்த வாழ்க்கை கண்ணோட்டம் என்பது வருகின்றது. இந்த கண்ணோட்டத்தை பற்றி சொல்லும்போது திருவள்ளுவர் அவர்கள் கூறுகின்றார், அதாவது கண்ணோட்டம் உடைய கண்ணு மட்டும்தான் கண்ணு, மற்றதெல்லாம் புண்ணு அப்படிங்கிறார். அதாவது நம்ம கண்ணோட்டம் என்பது வாழ்க்கையினுடைய சிறந்த அழகு. ஆக அழகான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய கண்ணோட்டம், அதாவது மனப்பாங்கானது சரியானதாக இருக்க வேண்டும். இதுக்கு எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா தர்மரை கூப்பிடுகின்றார். கூப்பிட்டு, இந்த உலகத்தில் எத்தனை கெட்டவர்கள் இருக்கின்றார்கள்,
என்று பார்த்து வா என்று கூறுகின்றார். அவரும் ஒரு வாரம் வேர்ல்டு டூர் செய்கின்றார். வந்த பிறகு ஒரு பேப்பரை கொடுக்கின்றார். அதை வாங்கி பார்க்கின்றார், வெறும் பேப்பராக இருக்கின்றது. ஏன் வெறும் பேப்பரை கொடுக்கின்றாய் என்று கேட்கின்றார். அதற்கு அவர் கூறுகின்றார், இந்த உலகத்தில் யாருமே கெட்டவர்கள் கிடையாது என்று. அடுத்து அவர் துரியோதனனை கூப்பிடுகின்றார். நீ இந்த உலகத்திலே எத்தனை நல்லவர்கள் இருக்கின்றார்கள் என்பது பார்த்து எனக்கு கணக்கெடுத்து கொண்டு வா என்று கூறுகின்றார். அவரும் ஒரு வாரம் வேர்ல்டு டூர் பண்ணுகின்றார். வந்த பிறகு அவரும் ஒரு பேப்பரை கொடுக்கின்றார். அதை வாங்கி பார்த்தால் அதுவும் வெறும் பேப்பராக இருக்கின்றது. ஏன் என்று கேட்கும்போது, இந்த உலகில் யாருமே நல்லவர்கள் கிடையாது, எல்லோருமே சுயநலம் மிக்கவர்கள் என்று கூறுகின்றார். ஆக இருவரும் பார்த்தது ஒரே உலகைத்தான், ஒரே மக்களைத்தான். ஒருவருக்கு நல்லவரே கண்ணில் படவில்லை, ஒருவருக்கு கெட்டவரே கண்ணில் படவில்லை. இதனுடைய காரணம் என்ன? அவர்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது, அவர்களுடைய மனப்பாங்கை பொறுத்தது. ஆக நாம எப்படி மனப்பாங்கு உடையவராக இருக்கின்றோமோ அப்படித்தான் நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே உங்களால பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படித்தான் அதை பார்க்கின்றீர்கள். ஆக பாருங்கள், கேளுங்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. கேளுங்கள் என்று கூறுகின்றேன் என்றால், நான் என்ன கேட்காமலா இருக்கின்றோம், எங்களுக்கும் 2 காதுகள் தானே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். காதுகள் 2 படைத்த இறைவன் வாய் ஒன்றுதான் படைத்திருக்கின்றார். அதில் கூட ஒரு கணக்கு இருக்கின்றது. அது கூட மூடியோட படைத்திருக்கிறான். ஆமா, வாயை மூடிக்கணும், அதுக்காக மூடி கொடுத்திருக்கான். காதை மூடிக்க கூடாது, அதுக்காக காதுக்கு மூடியே கொடுக்கல. காதை மூடிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயங்களையும் நான் உள் வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. அது தயாராக இல்லைன்னா என்ன அர்த்தம்னாக்கா, உள்ளுக்குள்ள எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். எப்போ நான் நினைச்சிடனோ எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணான்னு, அதுக்கப்புறம் எது சொன்னா கூட நம்ம கேட்கவே மாட்டோம். ஆக நம்ம பேசுறது எவ்வளவோ அதை விட 2 மடங்கு கேட்க வேண்டும். அதாவது எவ்வளவு கேட்கின்றோமோ அதுல 50% தான் நாம் பேச வேண்டும். ஆனால் நம்ம பேசுவது கேட்பதை விட 4 மடங்கு அதிகமாக கூட இருக்கின்றது. ஆகவே தான் இன்று உலகிலே பிரச்சனை, வீட்டுக்கு வீடு பிரச்சனை, நாட்டுக்கு நாடு பிரச்சனை. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நாம் கேட்பதை விட அதிகமாக பேசுகின்றோம். ஆக இறைவனுடைய படைப்பே எவ்வளவு சரியாக இருக்கின்றது, துல்லியமாக இருக்கின்றது என்று பாருங்கள். இந்த கண்ணோட்டம் ஆதாரமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க முடியாமல் இருக்கின்றோம். நாம் எப்பொழுதும் காதுகளை திறந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு கூட பெரிய காதுகளாக காட்டியிருப்பாங்க, யானையினுடைய காதுகளை காட்டியிருப்பாங்க. அந்த யானையினுடைய காதுகள் கூட பார்த்தீங்கன்னா அது எப்போதுமே அசைத்து கொண்டே இருக்கும். அது காரணம் என்னன்னா, லிசனிங் மட்டும் இருக்கக்கூடாது, ஆக்டிவ் லிசனிங் இருக்கணும். நாம கவனமாக கேட்க வேண்டும். 2 பெரிய காதுகளை விஸ்டம் என்று கூறுவார்கள். அதாவது நம்ம விஸ்டத்தை பெறுவதற்கு லிசனிங் நமக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த கவனமாக கேட்டல் என்பது நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஏன்னா கேட்டல் என்பது கூட ஒரு புலன் அறிவு தான். ஆனால் அதை கவனமாக கேட்பதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோமா என்று நம்மை நான் சோதனை செய்து பார்த்தால் நிச்சயமாக இல்லைதான் என்று கூற வேண்டும். ஏனென்றால் யாராவது ஒருவர் பேசினார், இன்னொருவர் இவர் ஏன் பேசுகின்றார், எதற்கு பேசுகின்றார், இதற்கு பின்னால் ஏதாவது உட்கருத்து இருக்கின்றதா என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அவர் பேசுவதை கேட்பது கூட இல்லை, அந்த கேட்பதற்கு முன் நாம் இவருக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று கூட யோசித்து விடுகின்றார்கள். ஆகவேதான் இந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் அதிகமாக ஏற்படுகின்றது. உறவு முறைகளில் இன்று அதிகமாக இந்த பிரச்சனைக்குரிய விஷயம் இந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் தான். அதனால்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கில்ஸ் என்பதை அதிகமாக சொல்லி தருகின்றார்கள். அதில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் மிகுந்த முக்கியமான பங்கை வகிக்கின்றது. ஏன்னா ஒருவர் பேசுகிறார் என்றால் அதை கேட்பதற்கு நமக்கு பொறுமை தேவையாக இருக்கின்றது. நாம் இப்போ இருக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக போய் நம்மளுடைய எண்ணங்களும் கூட ரொம்ப வேகமாக போகுது. ஆனால் எண்ணங்கள் வேகமாக போனாலே என்ன அர்த்தம் தெரியுமா? அது நெகட்டிவ்னு அர்த்தம். ஏன்னா நெகட்டிவ் எண்ணங்கள் தான் ரொம்ப வேகமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதுக்கு ஜாஸ்தி. ஆமாம், பாசிட்டிவ் எண்ணங்கள் எப்போதும் சுலவாக தான் இருக்கும். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று உங்களால் வேகமாக சொல்ல முடியாது. ஆமாம், காரணம் நான் அதே போல் நான் கோபமாக இருக்கிறேன் என்று மெதுவாகவும் சொல்ல முடியாது. அந்த கோபம் கூட நம்மளை விட்டு போயிடும் மெதுவாக சொல்லும்போது. அதனால்தான் நம்ம வாழ்க்கையினுடைய திறனை நாம் சரியாக பயன்படுத்தி வெற்றி அடைவதற்கு இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது
அத்தியாவசியமாக ஆகின்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம இன்ஃபர்மேஷன் ஏஜ் என்று சொல்லுகின்றோம். அதாவது இந்த உலகத்தையே ஒரு குடும்பம், வில்லேஜ் என்று கூறிவிடுகின்றோம். காரணம், அந்த அளவுக்கு நம்மளுடைய கம்யூனிகேஷன்லாம் அதிகமாயிடுச்சு. ஆனால் இதில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரியாமல் விட்டுருக்கிறோம். உதாரணத்துக்கு இன்ஃபர்மேஷன்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லலாம். ஆக வெறும் டேட்டாவை மட்டும் கலெக்ஷன் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் எப்போ நாலேஜாக மாறும்? அதாவது நம்ம புரிந்து கொள்ளும் போது அது நாலேஜாக மாறுகின்றது. ஆக நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் ஒரு 100 இருந்ததுன்னா அதில் நாம் புரிந்து கொண்ட விஷயங்கள் 50 தான் இருக்குது. அப்போ அது நாலேஜாக மாறும். When we understand the information, it becomes knowledge. இப்போ இதே நாலேஜ் எப்போ விஸ்டமாக மாறும்? எப்போ நான் அதை நடைமுறைப்படுத்துகிறேனோ, செயல்படுத்துகிறேனோ, அது அப்பொழுது விஸ்டமாகுது. ஆக நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் அது நம்மளுடைய விஸ்டமாக மாறுகின்றது. இப்போ நாம் எல்லாம் இன்ஃபர்மேஷனாக பெறுகின்றோமா, அல்லது அது ஞானமாக மாற்றிக்கொள்ளுகின்றோமா, அல்லது நம்மளுடைய அறிவாக விஸ்டமாக அதை ஆக்கிக் கொள்ளுகின்றோமா என்பதற்கு ஒரு கணக்கு வழக்கு இருக்கின்றது. அதாவது எவ்வளவு நாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதில் 50% தான் புரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ நாம் புரிஞ்சுக்கிறோமோ அதில் 50% தான் ஏற்றுக்கொள்கிறோம். எவ்வளோ நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதில் 50% தான் நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். எவ்வளவு நாம் நடைமுறைப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய விஸ்டம் வருகின்றது. பிரதர், இன்று எண்ணங்களின் மீது சுய மனத்தோற்றம் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி விரிவாக எடுத்து கூறினீர்கள். சுய அடையாளம் எப்படி சுய மனத்தோற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, சுய மனத்தோற்றம் எவ்வாறு புலனறிவோடு தொடர்புடையது, புலனறிவு எப்படி வாழ்க்கை கண்ணோட்டத்தோடு தொடர்பு படுத்துகிறது, வாழ்க்கை கண்ணோட்டம் எப்படி எண்ணங்களாக பரிணமிக்கிறது என்பதை பற்றி விளக்கமாக கூறினீர்கள். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எண்ணங்களின் மீது சுய மனத்தோற்றத்தின் பாதிப்பு. ஒரு செயலை செய்த பிறகு அந்த செயலில் மாற்றத்தை கொண்டு வர இயலாது. ஆகவே செயலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு வாழ்க்கையின் கணித முறை அல்லது விதிமுறையை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. உதாரணமாக, ++++. செய்ய வேண்டிய செயல்களை உடனே செய்தால் அது நமக்கு நன்மை பயக்கிறது. -++. செய்யக்கூடாத செயல்களை நாம் செய்யாதிருந்தால் அது நமக்கு நன்மை பயக்கிறது. ++. செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் இருந்தால் கூட நமக்கு தீமை விளைகிறது. -++. செய்யக்கூடாத செயல்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு தீமை விளைகிறது. நம்மால் நடைமுறையில் செயலாக கொண்டு வரக்கூடிய கற்பனை சக்தியைத்தான் மனத்தோற்றம் என்கிறோம். நமது வாழ்க்கையில் நாம் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் இடையிடையே அந்த லட்சியத்தை அடைவதற்கான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றேனா என்று சுய சோதனை செய்து பார்க்க வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் நாம் எண்ணுகின்ற முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். பின் அதில் எங்கு எப்படி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு பின் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி.